இது குறித்து தொடர்ந்து வினேஷ் போகத் குறித்து பேசுவதற்காக நம்முடன் பேசுவதற்காக கிரிக்கெட் பயிற்சியாளர் விவி கிரீன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம், டாக்டர் கிரி பேசுகிறேன். சார் வணக்கம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எல்லா விளையாட்டு ரசிகர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வழங்கியிருக்கு. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோட ஒரு அதிர்ச்சியான செய்தி பார்க்க முடியாது ஒலிம்பிக்ஸில். என்னன்னா, இது பிளேயர் மேலே கூட நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அந்த கண்டிஜென்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆர்கனைசர்ஸ், இந்த மேனேஜர்ஸ், கோச் அவங்களா இருக்கலாம், அவங்களோட மிஸ்டேக் இது. ஏன்னா அந்த 100 கிராம் அதிகமாக இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலே 100 கிராம் அதிகமாகிடும். ஓகே, ஸோ அதை மாதிரி அதை கவனிக்காமல் விட்டது பைத்தியக்காரத்தனம். இதோட ஒரு மட்டமான ஒரு செயல் பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. அது மெடல் கையில் ஒரு மெடல் கிடைக்க வேண்டியது போயிடுச்சு. ரொம்ப இது பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். ஸ்ட்ரிக்டாக இது பண்ணி பிரைம் மினிஸ்டர் லெவலில் போய் நல்ல ஆக்ஷன் எடுத்து அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் எல்லாரையும். நிச்சயமாக சார், உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தி பார்க்குறோம். வினேஷ் போகத்தினுடைய விவகாரம் தொடர்பாக இன்று பிற்பகலில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்கிறார். தற்போது அமைச்சரவை நாடாளுமன்ற கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் வினேஷ் போகத் விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படின்றது குறித்து விரிவாக மத்திய அமைச்சர் இன்று மாலை 3 மணிக்கு விளக்கம் அளிக்க இருப்பதாக தெரிகிறது. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியா இது தொடர்பாக விளக்கம் அளிக்க இருக்கிறார். ஏற்கனவே இந்திய ஒலிம்பிக் சங்கம், அதே போன்று இந்திய ஒலிம்பிக் அணியை வழிநடத்தி வரக்கூடிய ககன் சிங் நரங் உள்ளிட்டவர்கள் ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சிறில் வினேஷ் போகத் விவகாரம் தொடர்பாக 3 மணிக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியா விளக்கம் அளிக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவதற்காக ரகு நம்ம இணைந்திருக்காரு. சார், இதில் ஏதாவது 100 கிராம் எடை அதிகமாக இருப்பதில் ஏதோ முறைகேடு இருக்குமா அப்படின்றதுலாம் இருக்குது. நீங்கள் ஒலிம்பிக்ஸை தொடர்ந்து கவர் பண்ணியிருக்கீங்க, நேரடியாகவும் போய் கவர் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஒலிம்பிக் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏதாவது இம்ப்ராப்பர் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, நிச்சயமாக இப்போ ரகுவோடைய இணைப்பு என்பது நமக்கு துண்டிப்பு. மீண்டும் அவர் தன்னுடைய கருத்தை சொல்வார். இருப்பினும் கூட தொடர்ந்து நம்ம அண்மை செய்தியை பார்த்துட்ருக்கோம். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியா இன்று பிற்பகல் 3 மணிக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து பார்த்தோன்னா வினேஷ் போகத்தினுடைய தோல்வி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை பல்வேறு நபர்களுக்கு அளித்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் நேற்று மாலை முதல் இந்தியா இதுவரை மல்யுத்தத்தில் தோல்வியே சந்திக்காத ஜப்பான் வீராங்கனையை தோற்கடித்து அதிர்ச்சியை அளித்திருந்தார். அதன் பின்பு அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியவுடன் வினேஷ் போகத்தினுடைய உறுதித்தன்மை கடந்த 24 மாதங்களில் அவர் சந்தித்த போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்பட்டது. அவர் ஒரு இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், ஒட்டுமொத்த கட்டமைப்புகளையும் எதிர்த்து தான் மல்யுத்த போட்டியில் ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கே தேர்வாகியிருந்தாங்க. அவருடைய வெற்றி என்பது இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மாற்றும். குறிப்பாக மல்யுத்தத்தில் தொடர்ந்து இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக வினேஷ் போகத்தினுடைய வெற்றி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய இழப்பு செய்தி, மிகப்பெரிய இழப்பாக இன்று வினேஷ் போகத்தினுடைய தகுதி நீக்கம் அமைந்திருந்தது. தற்போது இன்று மாலை 3 மணிக்கு மத்திய அமைச்சரவை விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வினேஷ் போகத்தினுடைய செய்தி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதிர்ச்சியை அளித்து வருகிறது.